சற்றுமுன் வெளியான தகவல். ஜூன் பேமெண்ட்ஸ் வரப்போகிறது. தமிழக அரசே அள்ளி கொடுக்கும் ரூபாய் 3000. யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? அத பத்தி பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஜூன் மாத தொகை தமிழ்நாடு அரசு மூலம் விரைவில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களில் ஜூன் மாதத்துக்கான மாதத் தொகை ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த தொகை அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்காக விண்ணப்பங்களை சோதனை செய்து பயனாளிகளை சேர்க்க இந்த மாதம் உறுதியாகி இருக்கிறது. இதனால் புதிய பயனாளிகள் அடுத்த மாதமே ரூபாய் 1000 பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக மாதம் இதுவரை பயன் பெற்றவர்களுக்கு மட்டுமே நிதி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முழுக்க இன்னொரும் 3 முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் ரூபாய் 3000 உங்க வங்கி கணக்கில் பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை ரிலீஸ் செய்யப்படும். இந்த மாதத்துக்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. அது திட்டங்கள் என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது. அதன்படி இன்னொரு மக்களுக்கு இந்த திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. முன்னாள் ஆபரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட்டு உள்ளன. மொத்தம் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள், புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட்டு உள்ளன. இவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பணம் வழங்கப்படும். மொத்தமாக 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இரண்டாவது திட்டம் என்னவென்றால், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி மேலும் ரூபாய் 2000 மொத்தமாக வரும். அது எப்படி என்றால், புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மூலம் இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இதற்காக 2ஆம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. யாருக்கு வழங்கப்படுகிறது? அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் என்ற இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது.
மூன்றாவது திட்டம் என்னவென்றால், மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அமலில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அமலுக்கு உள்ளது. இதன் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல், வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. மினிமம் பேலன்ஸ் அபராதம் ரத்து செய்யப்படுகிறது. அது என்ன பேங்க் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வங்கி கணக்கில் ரூபாய் கூட இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. 0 பேலன்ஸ் இருக்கலாம். அதாவது வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காவிட்டால் வசூலிக்கப்படும் அபராதம் தொகை இனி வசூலிக்கப்படாது என்று கனரா வங்கி அறிவித்துள்ளது. நம் அனைவருக்குமே வங்கி கணக்கு என்பது மிகவும் முக்கியம். பணத்தை டெபாசிட் செய்யவும், சேமிக்கவும், அந்த பணத்தை எடுக்கவும் வங்கி கணக்கு உதவுகிறது. வங்கி கணக்கில் நிறைய வகைகள் இருக்கிறது. அரசின் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கும் வங்கி கணக்கு அவசியம். விதிமுறைகள் படி வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மினிமம் பேலன்ஸ் நாம் பராமரிக்கவில்லை என்றால் அதற்கு வங்கி அபராதம் விதிக்கும். வங்கி கணக்கை வைத்திருக்கும் அனைவருக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகை அவசியம். இந்த மினிமம் பேலன்ஸ் என்பது வங்கிக்கு வங்கி மாறுபடும். இதற்காக இதுபோன்ற சூழலை தற்போது கனரா வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கணக்கு வைத்திருப்பவர்கள் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காவிட்டாலும் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனரா வங்கி குறைந்தபட்ச இருப்புக்கான கட்டணத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை ரத்து செய்வதன் மூலம் கனரா வங்கி அதன் அனைத்து சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு பெரிய நிவாரணம் வழங்கியுள்ளது. கனரா வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காவிட்டாலும் அவர்களுக்கு எந்த அபராதமே அல்லது கட்டணமோ விதிக்கப்படாது. அனைத்து வகையான சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்க வேண்டும் என்று தேவையை நீக்கிய முதல் பொது வங்கியான கனரா வங்கி மாறியுள்ளது. இப்போது உங்கள் சேமிப்பு கணக்கில் ரூபாய் கூட இல்லாவிட்டாலும் கனரா வங்கி உங்களிடம் அபராதம் வசூலிக்காது. சேமிப்பு கணக்கு, சம்பள கணக்கு, NRI சேமிப்பு கணக்கு ஆகியவற்றுக்கு இந்த விதி பொருந்தும் என்று கனரா வங்கி கூறியுள்ளது. குறைந்தபட்சம் இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டும் என்ற நெருக்கடி இனி இருக்காது என்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. முன்னதாக இந்த கனரா வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச சராசரி மாதாந்திர இருப்பை இருப்பிடத்திற்கு ஏற்ப பராமரிக்க வேண்டியிருந்தது. உதாரணமாக, பெருநகர மற்றும் நகர்ப்புற கிளைகளில் இந்த தொகை ரூபாய் 2000 ஆகவும், அரை நகர்ப்புற கிளைகளில் ரூபாய் 1000 ஆகவும், கிராமப்புறங்களில் மாதாந்திர குறைந்தபட்ச தொகை 500 ஆகவும் இருந்தது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.